தாத்தா, பழைய காலத்து உணவு முறைகள் எப்படி இருந்துச்சு? இப்ப இருக்க உணவு முறைகள் எப்படி இருக்கு? நான் நல்லா வாலிப வயசு எனக்கு. எனக்கு 17 வயசு. எங்கள் வீட்டில் எப்பயுமே 10 கோழி 20 கோழி நாட்டுக்கோழி வீட்டில் நிற்கும். இருந்துச்சுனாக்கா எப்பயுமே வீட்டில் வந்து நாட்டுக்கோழி முட்டை எப்பயுமே எதனாச்சும் ஒரு கோழி மாற்றி மாற்றி விட்டுக்கிட்டே தான் இருக்கும். அப்போ என்ன செய்யும், வெறுவத்தோட போகாரா உடம்பு கெட்டு போயிடும். அப்படியே அந்த பாலை அப்படியே தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி அதில் என்ன செய்வாங்க, அந்த 2 முட்டையை வேற அப்படியே உடச்சி ஒரு டம்ளரில் உடச்சி ஊற்றி அப்படியே குடிச்சிடறான், அண்ணாக்கா குடுறான் அப்படின்னு குடிக்க சொல்லி அந்த பாலை கொடுப்பாங்க. அதை குடிச்சு போனோம்னாக்கா திம்முக்கு போனோம்னாக்கா ஒரு மணி நேரம் உழைக்கிற உழைப்பு எனக்கு எதுவுமே தெரியாது. உடம்பு எந்த டயர்டும் தெரியாது. கட்டைப்பாரெலாம் போட்டோம்னாக்கா அந்த கட்டைப்பார் அடிக்குவான். பார்லாம் அடிச்சேன்னாக்கா 340 சான்ஸ் 345 சான்ஸ் அடிப்பேன். ஏய் என்னடா சாப்பிட்டு வர்ற அப்படி வைப்பாங்க. இல்லை உங்களை மாதிரி பழைய சோறு வேண்டா அப்படின்னுவேன். அதே போல் அங்கே ஜிம்முக்கு போயிட்டு உழைச்சிட்டு வந்து ஆற்றுக்குள்ளே வந்து அப்போ எப்பயுமே தண்ணி நேரம் ஆற்றுக்குள்ளே தண்ணி போய்கிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது வந்தோம்னாக்கா ஒரு அரை மணி நேரம் நல்லா நீஞ்சி குளிப்பேன். குளிச்சுட்டு திருப்பி வந்து உட்காந்தோம்னாக்கா எங்கள் அம்மா அந்த பழைய சோறு, எங்கள் அம்மா ரைஸ் மில்லில் வேலை பார்த்தாங்க. வேலை பார்த்துட்டு வந்து நைட்டு தான் சோறாக்குவாங்க. சோறாக்கி குழம்பு வைப்பாங்க. இப்போ நைட்டு தான் எங்களுக்கு சுடுசோறு, நைட்டு தான் குழம்பு, சுடு குழம்பு பூரா அம்மியில் தான் அரைப்பாங்க. பட்டவத்தல் மல்லி சீரகம் சோம்பு இது எல்லாத்தையுமே வந்து வடச்சட்டியில் போட்டு நெருப்பில் வச்சு வதக்கி கொஞ்சம் லேசாக எண்ணெயை விட்டு பரட்டி எடுத்து சூடு பண்ணி அப்புறம் தான் அம்மியில் வச்சு அரைப்பாங்க. அப்போ அந்த மசால் குழம்பு வைக்கும் போதே அந்த காம்பவுண்டே மணக்கும். ஒரு புளிக்குழம்பு வச்சாலும் சரி, ஒரு சாம்பார் வச்சாலும் சரி, அந்த காம்பவுண்டே மணக்கும். அப்படி குழம்பு அப்படி அந்த குழம்பு வந்து அவ்வளோ வாடையாக தெரியும். அதுக்கு முன்னாடி மத்தியானம் கரெக்டாக 1:30 கூழ் காய்ச்சி கொடுத்து விடுவாங்க. கம்மங்கூழ் இல்லாட்டினா தேப்பக்கூழ் காய்ச்சி. அப்பப்புறம் போனி சட்டின்னு சொல்லுவோம், பித்தாளை போனி சட்டி, வந்து பித்தாளை சட்டி இவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த சட்டி நிறையா கூழ் கொடுத்து விடுவாங்கன்னாக்கா கருவாடு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு பொரித்து அதை வதக்கி ஒரு கிண்ணம் நிறையா அதையும் கொடுத்து விடுவாங்க. அந்த ஒரு சட்டி கூழையை குடித்தா அந்த கருவாடை அந்த வெஞ்சனத்தை தின்னோம்னாக்கா அவ்வளோ இதாக இருக்கும். நைட்டு வீட்டுக்கு வந்தாலும் பசிக்காது, அப்படி இருக்கும். ஒருத்தர் கறிக்கடை வச்சுருந்தார். அவர் என்ன செய்வார், இந்த உப்பு கண்டம் மிஞ்சின கறியில் அப்புறம் உப்பு கண்டம் போட்டு வச்சுருப்பார். அப்பயே அந்நேரமே என்ன செய்யும், அந்நேரம் போய் அவர் வீட்டுக்கு கதவை தட்டி, அண்ணே என்னக்கா அந்நேரத்தில் இருந்திருக்கா, நீ உப்பு கண்டம் இருந்தா கொண்டே சரின்னு சொல்லிட்டு உப்பு கண்டம் வாங்கிட்டு வரோம். 4 ரூபா 5 ரூபாய்க்கு உப்பு கண்டத்தை வாங்கிட்டு வந்து அந்த நேரத்தில் வறுத்து கொடுக்கும் எங்கள் அம்மா நைட்டில். அந்த மாதிரிலாம் சாப்பிட்ட திமுரு இன்னைக்கு இந்த அப்படி தெரியுறேன். இன்னைக்கு பசியும் பற்றியுமா படம் தலைகிறேன். அன்னை ஊட்டிய பிடி சோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம், அது ஒரு பொற்காலம். சாப்பாடு இப்போலாம் சாப்பாடே கிடையாதுமா. முதல்ல வந்து உணவே மருந்து, ஏன்னா இப்போ வந்து மருந்தே உணவு அப்படி ஆகி போச்சு. அம்மா காலைல உனக்கு என்ன மாத்திரம்மா, அந்த வெள்ளை கலரில் 2 மாத்திரை, பச்சை கலரில் 1 மாத்திரை, சிவப்பு கலரில் 2 மாத்திரை, சாப்பாடு மாதிரி. இப்போ அந்த மாதிரி வந்து எடுத்து வைக்க சொல்லி சாப்பிட்றாங்க. இட்லியே தோசையே சாப்பிடுவாங்க. ஒரு தோசை சாப்பிடுவாங்க, 2 இட்லி சாப்பிடுவாங்க. அப்படிலாம் ஒரு பரோட்டா வந்து 50 காசா. அந்த நான் விளையாட்டமாக இருந்த நேரத்தில் பந்தயம் போட்டு 65 பரோட்டா சாப்பிடுவேன். பழங்கள் பூரா சூந்தி பண்ண பழங்கள் மாதிரி. அப்புறம் வந்து பாடம் போட்டு பழுக்க வைக்கிறாங்க. பழத்தப்புறம் இப்போ பாடம் தானே பழுக்கம். இப்போ மரத்துலேயே பழுக்க வச்சு பிடிக்கிட்டு வருவாங்க, தாரை அறுத்துட்டு வருவாங்க. அப்போ அந்த டயத்தில் இப்போ பூரா வந்து காயாவே வெட்டிட்டு வந்து ரூம்குள்ளே போட்டு பவுடர் அடித்து பழுக்க வைக்கிறாங்க. இப்போ பூரா பழத்தை. அந்த காலத்து உணவு முறைகள்லாம் எப்படி இருந்துச்சு? இப்ப இருக்க உணவு முறைகள்லாம் எப்படி இருக்கு? அந்த காலத்து உணவு முறையெல்லாம் உரம் இதில் போடாமல் விளையாடுச்சு. அதனால அந்த சாப்பாடு நல்லா இருந்துச்சு. இப்போ எல்லாமே உரங்களை போட்டு தயார் பண்ணுறதுனால இப்போ அதனுடைய வீரியம் கம்மி. இந்த உணவு முறைகளால என்னென்ன கெடுதிகள்லாம் வருது? வேறு என்ன உணவு முறைகளை வந்து அவ்வளவு சாப்பாடை திட மாட்டேங்குது. அதை பண்ணனாக்க ஏதாச்சும் ஒரு வியாதி வரத்தான் செய்யுது. நம்ம பழைய காலங்கள் அப்படி கிடையாது. அதாவது அப்போ வந்து 4 மாதம் 5 மாதத்து அரிசி சாப்பிட்டோம். இப்போ வந்து 3 மாதத்துக்கு விளையிற நல்லா சாப்பிட்றோம். அதனால் அதனுடைய வீரியம் கம்மி தான். இயற்கையிலன்னா நம்ம தான் விவசாயம் பண்ணணும். விவசாயம் பண்ண முடியலை. ஊரில் வந்து சில கிராமங்கள்லாம் இப்போ மாடுகள்லாம் கிடையாது. டிராக்டர் தான் உழுவணும்.
அப்படி இயற்கை முறைகள்லாம் மாறிக்கிட்டே வர்றதுனால அதை பண்ண முடியறதில்ல. அதனால் அவங்க உரம் வச்சு தான் இப்போ விளைய வைக்கிறாங்க. 6 முதல்ல மழை வந்து இயற்கையில் பெய்யும், 6 மாதம் ஆகும் அது விளைய. இப்போ 3 மாதத்துலேயே விளையுது. அப்போ அது வந்து இயற்கைக்கு மாற்றம் தானே. அது இயற்கை மாதிரி இருந்துச்சுன்னா ஓரளவு தெரியாது. இப்போ இருக்க உணவு முறைகள்லாம் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்லாம் நிறைய சாப்பிட்றாங்க. ஸோ இதெல்லாம் எவ்வளோ கெடுதி, இதெல்லாம் தவிர்த்தா நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதெல்லாம் தவிர்த்தா தான் நல்லா இருக்குது. இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைல பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் இப்போ உணவு முறைகள் இந்த இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளைல பார்த்ததே கிடையாது. இந்த பேரே தெரியாது. இப்போ அதை இயற்கையில் தயார் பண்ணி செயற்கையாக தயார் பண்ணி ஒவ்வொரு நாங்கள் கொடுக்குறாங்க. அது திங்கினால கெடுதி தான். இதை தவிர்த்தா நல்லது தான்.